பலதரப்பட்ட யுக்திகள் நிறைந்த அனுபவம் மிக்கவர்களை வைத்து இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இங்கேயும் அந்த விதத்தில் எந்த ஒரு குறை வைக்கலை. அந்த உழைப்புக்கு வெற்றி வரணும்னு சொல்கிறோம். இந்த படம் இப்படி ஓடும், அப்படி ஓடும், இவ்வளோ வசூல் செய்யணும்னு சொல்ல தயாராக இல்லை. ஆனால் இந்த படம் ஒரு சிறந்த படமாக மக்கள் தெரிந்து கொண்டு புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு படமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். காரணம், இப்போ சரித்திரத்திலும் சரி, இதிகாசங்களையும் சரி, நாம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு சில கதைகளை நாம் சொல்ல மறந்து விடுகிறோம்னு நினைக்கிறேன். இப்போ பொன்னியின் செல்வன்ற கதையை எல்லாரும் போய் பார்க்கணுன்னு நினைக்கிறதுக்கு அதை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. பொன்னியின் செல்வன் கதையை பற்றி இந்த யங்ஸ்டர்ஸை கொண்டு போய் ரீச் பண்ணணும்னு நினச்சி தான் மணிரத்னம் அந்த படம் எடுத்திருப்பார். அதே மாதிரி கண்ணப்ப நாயனார் கதை காளஹஸ்தி ஈஸ்வரருக்கு எல்லோரும் ஒரே லைனில் கதை சொல்லிடலாம். வலது கண்ணில் ரத்தம் வந்தது, உடனே கண்ணை பிடிங்க வச்சார். அப்புறம் இடது கண்ணிலையும் வந்துடுச்சு. திருப்பி அது இன்னொரு காலை கட்டவரில் அங்கே வச்சு இடம் தெரியாமல் போயிடக்கூடாதுன்னு வச்சு பண்ணார் அப்படின்னு அது ஒன்லைன் ஸ்டோரி. பட் விஷ்ணு ஒரு கோணத்தில் பிஃபோர் பிகமிங் கண்ணப்பா, வாட் வாஸ் கண்ணப்பா, தின்னா என்னவாக இருந்தார், ஒரு வேடனாக இருந்தவர் எப்படி மாறி சிவபக்தரானார்ன்றது கதை. இந்த முயற்சி கடுமையான முயற்சி. அந்த முயற்சிக்கு படம் எடுத்திருக்கோன்னு சொல்லலாம். அந்த முயற்சி வெற்றி பெற உங்களுடைய வாழ்த்துக்களுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.